தனுராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். இது ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகளாக நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ, இந்த ஓராண்டில் அதை மீண்டும் திரும்ப பெறப்போகிறீர்கள். முதல் விஷயம் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்தா நல்லது. 7ல வரார். 7ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் பார்வை ராசிக்கு விழும். இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஆனா உங்களுக்கு ராசிநாதனாக இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். அதனால இன்னமும் சிறப்பு. இப்படி இருக்கிற கட்டத்துல ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. அவரையும் குரு பார்க்கிறார். அதனால லட்சாதிபதியா இருந்தா கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. கோடீஸ்வரனா இருந்தா அதுக்கு மேல இங்க என்ன பேருன்னு தெரியல. மல்டி மில்லியனரா நீங்க ஆகலாம். மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கார். செவ்வாய் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. குருமங்கள யோகமானது ஏற்படுகிறது. இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, விவசாயம் ரொம்ப செழிப்பா இருக்கும். கால்நடைகள்லாம் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான பலாபலன்களை கொடுக்கும். இவ்வளவு சாதகமான பலன். அர்த்தாஷ்டம சனியும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய கஷ்டப்படணும், நிறைய உழைக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க காலைல 6, 7 மணிக்கு எழுந்தீங்க, சாயந்தரம் 5, 6 மணிக்கு வேலை முடிச்சிட்டிங்கன்னா, இந்த ஓராண்டு காலம் நீங்க காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்பீங்க. குருவுக்கு உகந்த காலம்னு ஒண்ணு இருக்கு. அது உஷத் காலம். அதாவது இந்த விடியற்காலை நேரம் தான் குருவுக்கு உகந்த நேரம். அதில் எழுந்துக்கங்க. இப்போ சொன்ன பலன் 100% உங்களுக்கு கிடைக்கும். வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆஞ்சநேய சுவாமி வழிபடுங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் இந்த தனுசு ராசி இருக்குது. ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு அற்புத பலனை தரும்.